ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் முத்துக்காளை 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள் வச்சு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பத்தி நாம எல்லாருமே பேசியிருந்தோம். முக்கியமா முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு வேண்டுகோள் வச்சு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது தன்னோட மனைவி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. முத்துக்காளை சினிமாவில நாம ஒரு காமெடி நடிகரா பார்த்திருக்கோம். அதை தாண்டி ஸ்டண்ட் நடிகராவும் பார்த்திருக்கோம். நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்துல அவரை நாம ரொம்பவே பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலும் ரசிச்சிருக்கோம். சினிமா துறையில ரொம்ப அதிகமா படிச்சவங்க அப்படின்னா ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதுல முத்துக்காளையும் ஒருத்தர். அதாவது PhD வரைக்கும் முடிச்சவர் தான் அவரு. ஆனா அதுக்கான ஒரு சரியான அங்கீகாரம் இது வரைக்கும் அவருக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கவே இல்லை. சோ அவருடைய மனைவி பெயர் மாலதி. அவங்களுக்கு வயது 47 ஆகுது. கிட்டத்தட்ட 20 நாட்களா KMC ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க தன்னோட மனைவி. சொந்த பந்தங்கள் அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. அதனால நடிகரா இருந்து இப்ப நீங்க வந்து ஒரு நாட்டையே ஆளக்கூடிய முதலமைச்சரா ஆயிருக்கீங்க. சோ விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், உங்களால முடிஞ்ச என்னோட மனைவிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ரொம்ப கண்ணீர் மல்க வீடியோவை போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை பார்த்து உடனடியா அமைச்சரா பதவியேற்றிருக்கக்கூடிய ராஜ்மோகன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு முத்துக்காளைய பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம அவரோட மனைவி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு சில உதவிகளையும் அவரு செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பா அவங்களோட மனைவி குணமாயிடுவாங்க, சீக்கிரமா வீடு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இன்னைக்கு காலையில முத்துக்காளையினுடைய மனைவி உயிரிழந்திருக்காங்க. அதாவது வெறும் 47 வயசு தான் அவங்களுக்கு ஆயிருக்கு. மூளையில ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமா தலையில ஆபரேஷன் அவங்களுக்கு நடந்திருக்கு. சோ ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. அதுலயே அவங்களுக்கு நுரையீரல் தொற்றும் ஏற்பட்டிருக்கு. சோ நுரையீரல் தொற்று ஏற்பட்டதுனால சுவாசிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்பவே சிரமமா இருந்திருக்கு. சோ பிரீத்திங் பிரச்சனை பிளஸ் வந்து தலையில பண்ண ஆபரேஷன் இது எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய உடல்நிலையை ரொம்பவே மோசமாக்கிருக்கு. ஆனா பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. உடனே உதவி கிடைச்ச உடனே சரியாயிடும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில இருந்தார். ஆனா எதிர்பாராத விதமா இப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுடுச்சு. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள்லாம் கண்டிப்பா கலங்கி நின்று அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. திரைப்பிரபலங்களும் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன உதவி வேணுமோ நாங்க செய்யறோம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் இருக்கும்போது உதவி செய்யாம போனதுக்கு அப்புறமா ஆறுதல் சொல்றதும் உதவி சொல்றதும் என்ன ஒரு கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்க தோணுது. தன்னோட மனைவியை இழந்து வாழக்கூடிய முத்துக்காளைக்கு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஆறுதலா இருந்துட்டு இருக்காங்க. முத்துக்காளை மனைவியினுடைய சொந்த ஊரான விருதாச்சலத்துக்கு அவங்களோட உடலை கொண்டு போயிட்டு இன்னைக்கே நல்லடக்கம் செய்யறதாவுமே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற எந்த ஒரு கலைஞருக்கும் வரக்கூடாது. ஏன்னா நிறைய கலைஞர்கள் உடம்பு சரியில்லாம எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களா வீடியோ போடுறாங்க. அது வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அவங்களோட பழகுனவங்க யாருமே வந்து பாக்குறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது. சோ அவங்களா ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் பொதுமக்களுக்கும் சரி சினிமால இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இவங்க இந்த இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்றதே தெரிய வருது. சோ எதுக்கு சங்கங்கள்லாம் இருக்கு, நடிகர் சங்கம்னு வச்சிருக்கீங்க. சோ அதை தாண்டி இன்னும் நிறைய சங்கங்கள் இருக்கு. சோ அது மூலமா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாமே. சோ நலிவடைந்த கலைஞர்களை மீட்டு திரும்பவும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் கொஞ்சம் நல்லபடியா முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ முத்துக்காளைய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.